ஓம் நம சிவாய. மிருத்யுஞ்சய மந்திரம். வியாச முனிவரே, சூரிய சந்திரரின் கிரணங்கள் செல்லும் எல்லையும் பூலோகம் என்று வழங்கப்படும். சந்திர மண்டலமானது பூமியிலிருந்து லட்ச யோசனை உயரத்திலும், சூரிய மண்டலமானது அதன்மேல் லட்ச யோசனை உயரத்திலும், அதன்மேல் கிரக மண்டலமும் நட்சத்திர மண்டலமும் புதனும் சுக்கிரனும் அங்காரகனும் பிரகஸ்பதியும் சனியும், அதன்மேல் சப்த ரிஷிகளின் மண்டலமும், அதன்மேல் லட்ச யோசனை தொலைவில் ஜோதி சக்கரமுள்ள துருவ மண்டலமும் உள்ளன. இதுவரை 3 உலகங்களும் கோடி யோசனையும் ஆயின. அதன்மேல் மகாலோகம், அதில் சனகர், சனந்தனர், சனாதனர், கபிலர், ஆசரி, ஓட, வஞ்சசிக என்னும் வேதியர் எழுவர். அநேக சத்புருஷர்கள் பணி செய்ய வாழ்ந்திருப்பார்கள். அதன்மேல் ஜனலோகம், அங்கே வைராஜர் என்னும் தேவர்கள் பசித்தாகமின்றி வாழ்வார்கள். அதன்மேல் தபோலோகம், அங்கே தேவர்களும் தவ வேதியர்களும் வசிப்பார்கள். அதன் பேரில் பிரம்மலோகம், அங்குள்ளவர்கள் நிர்மலமான மனமும் தர்மத்தில் விருப்பமும் ஞானமும் புலனடக்கமும் சத்தியமே நித்தியம் என்னும் சிந்தையும் உடையவர்கள். இவ்வகையாக மேல் 7 உலகங்களையும் கீழ் 7 உலகங்களையும் உமக்குச் சொன்னேன். இதுவே இந்த அண்டத்தின் விஸ்தீரணம். இவ்வண்ட கடாகத்தில் 10 பங்கு தண்ணீரும் 10 பங்கு அக்னியும் 10 பங்கு வாயுவும் 10 பங்கு ஆகாயமும் 10 பங்கு பிராணிகளாயும் இருக்கும். இவ்வண்டத்திற்கு முதன்மையான புருஷர் சிவபெருமான். அவர் ஆதி அந்தம் அற்றவராகவும் அளவிடப்படாத பிரபாவத்தையும் உடைய அனந்தராகவும் எல்லாவற்றிற்கும் ஆதாரபூதராகவும் விளங்குவார். அவரிடத்தினின்றும் அநேக கோடி அண்டங்கள் உண்டாயின. விரையில் நெருப்பும் பாலில் நெய்யும் எள்ளில் எண்ணெயும் விளங்குவது போல எல்லா உயிர்களிலும் சிவபெருமானே உள்ளுரை பூதமாக விளங்குவார். சராசராத்மகம் என்ற விருட்சங்களுக்கு விதையாக இருக்கின்றார். அந்த இறைவனிடமிருந்தே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் முதலியன தோன்றும். அவருடைய இச்சையில் மூல பிரகிருதி தோன்றி அதினின்றும் தேவாசுரர் ஜனிப்பார்கள். விதையிலிருந்து மரமும் சூரிய காந்தியிலிருந்து அக்னியும் உண்டாவது போல சிவபெருமானிடமிருந்து ஜகத்து உண்டாகிறது. சிவசக்தி சிவங்களின் ஐக்கியத்தில் எல்லா தேவமானுட கதிபேதங்களும் கர்மங்களும் உண்டாகும். சிவபெருமானே திரிமூர்த்தி ஸ்வரூபமாக இருந்து சிருஷ்டி முதலான காரியங்களை நடத்துகிறார். எவரிடத்திலிருந்து உலகங்கள் அனைத்தும் தோன்றி எவரிடத்தில் அடையுமோ, எவர் சர்வத்துக்கும் காரணரோ அவரே சிவபெருமான். இவ்வாறு சனத்குமாரர் கூறியதாக சூதமுனிவர் சொன்னார். ஓம் நம சிவாய.